அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 18 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடந்த மாதம் 23ஆம் தேதி திருப்பூரில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாதுகாப்பிற்காக சென்ற பெண் போலீசாரை காணவில்லை என்று அவருடைய கணவர் புகார் செய்திருந்தார். போலீஸ் பாதுகாப்புக்கு சென்றவர் வீடு திரும்பாமல் இருந்ததை அடுத்து நேற்று அவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்து காட்டில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் திருப்பூர் மாவட்டமே அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் நேற்றுதான் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் போலீசார் மாநாட்டில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் சென்னையில் போலீஸ் உயர் அதிகாரிகள், கலெக்டர்கள், முக்கிய மாநில மந்திரிகளின் மாநாட்டை 2வது நாள் பேசிய போது தமிழகத்தில் ராமேஸ்வர பகுதிகளில் உள்ள மீனவர்களை கடத்தி சென்றுள்ள இலங்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்கள் சென்னையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் சேது சமுத்திர திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் அது தமிழகத்துக்கு மட்டுமல்லாது இந்தியாவிற்கே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம் என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது மனிதனை கடித்துக் கொண்டிருப்பது போல் இலங்கை ராட்சச ராஜபக்சே இலங்கையில் உள்ள தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு தற்போது தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வர மீனவர்களை கொன்று குவிப்பதற்கான வழிமுறைகளை ஈடுபடுவதை கண்டித்து டெல்லியில் தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் வரும் 29ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது விஜயகாந்த் அவர்கள் டெல்லியில் சென்று உண்ணாவிரதம் இருப்பதை விட சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்தால் ஏதாவது அமெரிக்க அரசு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் டெல்லியில் தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே துளி கூட கிடையாது என்றும் அவர்களுக்கு அறிவுள்ள தமிழர்களை எப்படி அமுக்குவது என்று தினமும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்திடம் இவர் அங்கு சென்று தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று கூறினால் அவர்கள் இவரை பார்த்து கேலியாக சிரிப்பார்கள் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை முகாம்கள் அடைத்து சித்திரவதை மற்றும் கொலை செய்து கொண்டிருக்கும் ராட்சச ராஜபக்சேவை கண்டித்து மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கை டெல்லியில் சந்தித்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகளை முடக்கும் திமுக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னையில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக சென்னை அரசு விரைவு போக்குவரத்து கழக டெப்போவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த பச்சை தமிழனும் எஸ்ஏ நிறுவனத்தின் தலைவருமான தொழிலதிபர் சிவ நாடார் அவர்களுக்கு லண்டனை சேர்ந்த UK ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலதிபருக்கான விருதை வழங்கியிருப்பதால் பச்சை தமிழான சிவ நாடார் அவர்களின் புகழ் உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு மேலும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று கூறுவது மிகையாகாது. மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் உள்ள கவர்னர் மாளிகை வளாகத்தில் ஒரு காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்ததாகவும் பின்பு இதனை செயலிழக்க செய்ததாகவும் அந்த கார் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டதாக இம்பாலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
மகாராஷ்டிரா, ஹரியானா, அருணாச்சல பிரதேச ஆகிய 3 மாநில சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியதாகும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கப்பல் படைக்கு அதிநவீன வசதிகள் கொண்ட புதிய கப்பலை இந்திய கப்பல் படையில் இன்று இணைக்கப்பட்டதாகும். இது இஸ்ரேல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலம் தண்டிவாரா மாவட்டத்தில் ரிசர்வ் போலீஸ் படையினருக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளும் இடையே நடந்த பயங்கர சண்டையில் 9 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை சுட்டு கொல்லப்பட்டதாகவும் 5 போலீசாரை காணவில்லை என்றும் 200 மாவோயிஸ்டுகளை சுற்றி வளைத்ததாகவும் சத்தீஸ்கரில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய பகுதிக்குள் ஊடுருவ நினைக்கும் சைனாவை மிரட்டுவதற்காக இந்திய விமானப்படை விமானம் ஒன்று லடாக்கில் உள்ள விமானப்படை தளத்தில் திடீரென்று தரையிறங்கியதால் சீனா அதிர்ச்சி அடைந்திருப்பதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இன்று நடந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 25 பேர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவையும் ஐரோப்பாவின் அதன் கூட்டாளி நாடுகளையும் ஏவுகணை தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற்காக புதிய ஏவுகணை தாக்குதல் தற்காப்பு திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பழைய திட்டமான செக் குடியரசிலும் போலந்திலும் தற்காப்பு நிலையங்கள் அமைக்கப்படுவது கைவிடப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பையில் நட்சத்திர ஓட்டல்களை தாக்கி பலரை கொன்ற பாகிஸ்தானின் முக்கிய குற்றவாளியான சையதை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகிலேயே மிக பெரிய தங்க நாணயமாக கருதப்படும் இந்த நாணயம்தான் உலகத்தில் மிக பெரிய தங்க நாணயமாக கருதப்படுகிறது என்று வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இரண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டு டெல்லியில் உலக துப்பாக்கி சுடும் போட்டி நடப்பதாக இருந்தது. அங்கு கட்டடங்கள் சரியாக கட்டி முடிக்கப்படாததால் டெல்லியில் துப்பாக்கி சுடும் போட்டி ரத்து செய்யப்பட்டு விட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சூரிய குடும்பத்துக்கு அப்பால் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாறைகளான முதல் கிரகம் பற்றி அதிக தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது என்றும் பூமியை விட 5 மடங்கு பெரிதாக உள்ளதாகவும் இது அதனுடைய சூரியனை 7,50,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது சுற்றி வருவதாகும். இது சூரியனை பூமி சுற்றுவதை விட 7 மடங்கு அதிகம் என்று தற்போது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 18 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று மத்திய தமிழகத்தில் இருந்த மேகமூட்டம் தொடர்ந்து அதே இடத்தில் இருப்பதால் மேட்டூர் பகுதிகளில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்றும் மற்ற இடங்கள் மற்றும் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இன்றும் கடுமையாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.